வணக்கம். இன்னைக்கு அப்பரா ஏகாதசி. அப்பரா ஏகாதசியோட மகிமையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிருஷ்ண பகவான்கிட்ட போய் தர்மர் கேட்குறார், இந்த வைகாசி மாதம் தேய்பிரையில் வர்ற ஏகாதசியோட பேர் என்ன, அதோட பலன்லாம் என்னன்னு கேட்குறார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், இது வைகாசி மாதம் தேய்பிரையில் வர்ற ஏகாதசி அப்பரா ஏகாதசி. அப்பரா ஏகாதசிக்கு அச்சலா ஏகாதசி, ஜலக்ரீடா ஏகாதசி, அப்புறம் ஜேஷ்டா ஏகாதசி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இது அப்பரா ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஏகாதசி. இதை மோட்சத்துக்கான திறவுகோல் அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு இப்போ பெருமாள் சொல்றார், இதோட கதையெல்லாம் நான் உனக்கு சொல்றேன், இந்த கதை இந்த பலன் என்னன்னு சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்பரா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு என்னன்னா அளவில்லாத, எல்லையற்ற, அது மாதிரி அர்த்தம் உண்டு. இப்போ அப்பரா ஏகாதசி என்ன பண்ணும்னா, நம்ம எத்தனையோ ஜென்மங்களா பாவத்தை சேர்த்து வச்சுக்கோம் இல்லையா, அளவில்லாத எல்லையற்ற பாவங்கள், அதெல்லாம் போக்கி நமக்கு எல்லையில்லாத செல்வத்தை, நல்ல வெற்றி எல்லாத்தையும் இந்த ஏகாதசி கொடுக்கும். இந்த ஏகாதசிக்கு நம்ம வழிபட வேண்டிய பெருமாள் யாருன்னா ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமரை தான் நம்ம வழிபடணும். அவரை வழிபடும் போது என்னன்னா அருமையா நம்ம விரதமும் இருந்தோம்னா லக்ஷ்மி நமக்கு நல்ல அருள் புரிவா. இப்போ இதோட கதை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல ரெண்டு கதை ஃபேமஸா இருக்கு. ஒன்னு அம்பரீஷ மகாராஜா, அவர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, துர்வாசர். நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். துர்வாசர் அவரோட வரர், அவரை பார்க்க அன்னைக்கு ஏகாதசி விரதம் இவர் இருந்துட்டு இருக்கார். மறுநாள் ஏகாதசி விரதத்தை துவாதசி அன்னைக்கு முடிக்கணுங்கிற நேரம், இவருக்கு தீர்த்தாமாட போகும்போது நேரம் ஆயிடுறது. அப்போ நீ என்னை விட்டு, இவர் என்ன பண்றது, விரதத்தை விட முடியாதுன்னு அம்பரீஷ மகாராஜா நல்ல விஷ்ணு பக்தர், அவர் என்ன பண்ணன்னு தெரியாம என்ன பண்றாரு, சரி துளசி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுப்போன்னு பாத்துறாரு. அப்படி பார்க்கும்போது இவருக்கு துர்வாசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. என்னை விட்டு நான் வந்திருக்கேன் ஒரு விருந்தாளி அதித்தி, என்னை விட்டு நீ எப்படி சாப்பிட்டுருவ அப்படின்னு என்ன பண்ற, தன்னோட தலை முடிய உன்னை எடுத்து ஒரு பூதமா உருவாக்குறாரு. அது போய் அவரை அம்பரீஷரை துரத்துறது. அவர் உடனே என்ன பண்றாரு, பெருமாள்கிட்ட போய் நான் வேணும்னு தப்பு பண்ணல, தீர்த்தம் சாப்பிட்டு என்ன விரதத்தை முடிக்கணுமேங்கிறதுக்காக தான் பண்ணினேங்க. பெருமாள்கிட்ட போனா பெருமாளுக்கு தான் அடியாருக்கு ஏதாவது துன்பம்னா அவர் விடுவாரா, உடனே அவரோட சக்கராயுதம் என்ன பண்றது, துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சிடுறது. அவர் எங்கெங்கயோ ஓடுறாரு, ஆனா தப்பிக்கவே முடியல. பெருமாள்கிட்டயே போய் இது பண்ற, என்ன கொஞ்சம் காப்பாத்து, சக்கராயுதம் என்ன துரத்தின்றே இருக்கே அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, பெருமாளோட அடியாருக்கு ஏதாவது, என் அடியாருக்கு நீ துன்பம் பண்ணா கூட நான் உன்னை விட்டுருவேன், ஆனா பெருமாளோட என்னோட அடியாருக்கு நீ ஏதாவது பண்ணேன்னா நீ அவள்கிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்டுக்கணும், நீ போய் அம்பரீஷன்ட்டையே கேளுங்க. உடனே அம்பரீஷன்ட்டு இவர் துர்வாசர் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்ல, ஐயோ நீங்க பெரிய இவர், என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கராயுதத்தை கை கூப்பி வணங்கி நீ அவரை மன்னிச்சுடுன்னு சக்கராயுதம் போயிடுறது. இது என்னன்னா இந்த கதை நடந்தது இல்லையா, இந்த என்னைக்குன்னா இந்த அப்பரா ஏகாதசி விரதம் அன்னைக்கு அம்பரீஷர் என்னைக்கு இருந்தாரோ அன்னைக்குதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அப்பரா ஏகாதசி என்ன பண்ணிட்டு அவரை காத்ததோட இல்லாம அவருக்கு அபரிதமான செல்வத்தையும் கொடுத்து பேர் புகழ் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துடுறது. அதனால இந்த ஏகாதசி அம்பரீஷ மகாராஜாவே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஏகாதசின்னு சொல்லுவா. அதே மாதிரி துர்வாசரம் என்ன பண்றாருன்னா, விஷ்ணு பக்தன் பெருமாளோட அடியார் மேல ஒரு பூதத்தை ஏவி விட்டார் இல்லையா, அந்த பாவம் போகணுங்கிறதுக்காக துர்வாசரம் என்ன பண்றார், இந்த அப்பரா ஏகாதசியை ஃபாலோ பண்ணி அந்த பாவத்துல இருந்து அவர் விடுதலை அடையிறாரு. அதனால இந்த ஏகாதசிக்கு இந்த ஒரு கதையும் உண்டு. இன்னும் இன்னொரு கதையும் சொல்லுவான். என்னன்னா மகத்வஜன் மகிஷ்வதன் ஒரு ராஜா இருக்கான். அவன் என்ன பண்றான், ரொம்ப அருமையான ராஜா, அவர் நல்லபடியா நாட்டை ஆண்டுன்னு இருக்கான். ஆனா அவருக்கு ஒரு தம்பி இருக்கான். மகித்வஜனோட தம்பி பேரு வஜ்ரத்வஜன். ஆனா அவன் என்னன்னா ரொம்ப மோசம். எல்லாரும் இந்த அண்ணாவை புகழ்றத பார்த்து உனக்கு ரொம்ப கோபம் வருது. என்னடா இது தனக்கு இல்லை, அவன் ரொம்ப கொடூரமானவன், நாஸ்திகவாதி, அது மாதிரி இருந்துட்டு இருக்கான், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றான்னா, அண்ணாக்கு மட்டும் இவ்வளவு பேர் புகழ் இருக்குன்னு என்ன பண்றான், அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, மகித்வஜன் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே கழுத்தை நெரிச்சு தூக்கத்திலேயே அவரை கொன்னுடுறான். கொன்னதோட எல்லாமே என்னன்னா ஒரு அரச மரத்தடியில போய் அவரை புதைச்சிட்டு வந்து, இது அகால மரணம் இல்லையா, அதனால என்ன ஆகுது, அவர் பேயா மாறிடு மாறி அந்த பக்கம் போற வர்றவா எல்லாரையும் துன்பப்படுத்தின்னு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, தௌமிய ரிஷி, தௌமிய முனிவர் என்ன பண்றாருன்னா அந்த பக்கமா போயின்னு இருக்கு. போகும்போது பார்த்தா இந்த மகித்வஜன் என்ன பண்றான், அந்த அரச மரத்துல அப்படி தொங்கின்னு இருக்கான். தொங்கின்னு இருக்கிறத பார்த்தோம்னா அவரோட தவ வலிமையினால என்னன்னா எல்லாமே தெரிஞ்சிடுறது.
இவனுக்கு எதனால, இந்த ராஜாக்கு எதனால வந்து இந்த பிரேதாத்மா இப்படி பேயா அழிஞ்சுன்னு இருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருது. உடனே அந்த ஆத்மா அவனை கூப்பிட்டுட்டு என்ன பண்ற, நீ வந்து நல்ல புத்தியெல்லாம் சொல்லி மற்றவாள் இப்பெல்லாம் துன்புறுத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பிரேத ஆத்மா இந்த பேயா இருக்கிறதுல நான் என்ன பண்ணணும், பண்ணா நான் விடுதலை அடைவேன் அப்படின்னு கேட்குறேன். உடனே அவர் வந்து சொல்ற இந்த அபரா ஏகாதசியை பத்தி சொல்லி, இந்த ஏகாதசி விரதத்தை நீ சரியான முறையில கடைபிடிச்சன்னா உன்னோட பிரேதாத்மா போயிடும், நீ நல்ல இதுக்கு மோட்சத்துக்கு இந்த இதுல இருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்ற. சரி நீ இவனும் பண்றான். பண்ணி முடிச்ச உடனே ஏற்கனவே அவன் ரொம்ப நல்லவன் தான். இது பண்ணி முடிச்ச உடனே என்னன்னா புஷ்பக விமானம் வந்து இவனை இந்திரன் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போயிடும். ஸோ இந்த பிரேதாத்மால இருந்து விடுபட்டு இப்போ அதான் இந்த இதோட பலன் வந்து இதுனா எப்படின்னா, இந்த அபார ஏகாதசியோட மகிமையோட பலன் என்னன்னா, எப்படி ஒரு கூர்மையான ஆயுதம் வந்து மரத்தை வெட்டுமோ அது மாதிரி இந்த ஏகாதசி விரதம் என்ன பண்ணும்னா, நம்ம பாவங்கள் எவ்வளோ நாளா சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அத்தனை பாவங்களையும் வெட்டிடும். அவ்வளவு அருமையான ஏகாதசி இது. இந்த விரதத்தை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணினா அப்புறம் வந்து இதோட இன்னும் பலன்கள்லாம் என்னென்ன சொல்றான்னா, சூரியன் வந்து மகர ராசியில நுழையும் போது பிரயாகையில தீர்த்தம் மாறுறது, அது ரொம்ப முக்கியம், நல்ல பலன். அதே மாதிரி புஷ்கரத்துல கார்த்திகை மாசம் வருது இல்லையா, அப்ப புஷ்கரத்துல 3 முறை தீர்த்தம் மாறுறது. அப்புறம் குரு சிம்ம ராசியில வரும்போது கௌதமி நதின்னு ஒரு நதி இருக்கு, அங்க தீர்த்தம் மாறுறது. இதெல்லாம் பண்ணினா எவ்வளவு பலனோ, இதெல்லாம் ரொம்ப பெரிய பலன். இதை விட சிறந்த பலனை வந்து இந்த அபரா ஏகாதசி விரதம் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பிரம்மஹத்தி தோஷம், அப்புறம் பிறரை நிந்திக்கிறது, போரில் புறமுதுகிட்டு ஓடுற இது, அப்புறம் குரு நிந்தனை, இந்த பிசாச பிறவி, அதுக்கு ஏற்கனவே இப்ப நம்ம கதவை படிச்சோம் இல்லையா, பொய் சாட்சி கூறல், போலி மருத்துவம், போலி ஜோசியம், அப்புறம் கருக்கலைப்பு, இது மாதிரி பண்ணின பாவங்கள்ல கூட இந்த ஏகாதசி விரதம் வந்து நமக்கு விடுதலை அளிக்கிறது, கடைசியில சொர்க்க பிராப்தி விடு. இதனால வந்து யாரும் இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் நம்ம நாங்க பண்றோம் பண்ணிட்டு இந்த விரதத்தை இருக்கோம்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தா கூட இது மூலமா வந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணியிருக்கிற பாவத்துக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் இது கஜதானம், ஸ்வர்ணதானம், அப்புறம் சினை பசு கர்ப்பமா இருந்தது வச்சுக்கோங்களேன், அதோட வந்து சினை பசுவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வர்ணம் பூமி ரெண்டுத்தோட சேர்த்து தானம் தருவாளாம். அது இருக்கிறதுலே பெரிய தானமா. அந்த தானத்தால வர்ற பலனை விட இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தோம்னா கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியமான விரதம்னு அவர் சொல்றாரு. நம்ம அதனால எல்லாருமே இந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். பண்ணிட்டு நம்ம தெரியாம பண்ணின பாவங்கள் எல்லாத்துல இருந்தும் விடுதலை அடைஞ்சிடலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறது, கொஞ்சம் முடிஞ்சா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன கதை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.